அறத்தின் வழி நின்று வழிபடுத்த இனத்திற்கான ஒரு ஊடகம் வள்ளுவம். சப்ஸ்கிரைப் செய்து உறுதுணையாகுங்கள், பொருளாதாரம் கொடுத்து பெருந்துணையாகுங்கள். வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் டெல்லியிலிருந்து ராஜகோபாலன் அவர்கள். சார் வணக்கம். சார் நமஸ்காரம். வணக்கம் வணக்கம். வள்ளுவம் நேயர்களிடம் பேசுவதில் நான் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். போதாது குறைக்கு எங்கிட்ட ராபின்சன் எந்த கேள்வி கேட்டாலும் அது வைரல் ஆகிட்டே இருக்குது. என்ன எல்லாரும் திட்டுறாங்க, பாராட்டுறாங்க வேற. சோ நான் இளம் தலைமுறைக்கு வணக்கம் தெரிவித்து தங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்க. ஆனால் என்னிடம் ஒரு அரசியல் அதிர்ச்சி செய்தி ஒன்று இருக்கிறது, நான் போகும்போது சொல்றேன். ஓகே சார், கரூர் விவகாரம் முதல் கைது நடவடிக்கை வரை தீவிரம் காட்டும் தாவேக அரசு எப்படி எதிர்கொள்ள போகிறது திமுக என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. எப்படி பாக்குறீங்க இத? நீண்ட அரசியல் வாழ்க்கைக்கு பிறகு மு.க. ஸ்டாலின் 15 நாள் ஓய்வு எடுத்துக் கொள்வதற்காக லண்டன் போயிருப்பது கூட அவர் இந்த விஷயத்தை அலட்சியப்படுத்துகிறார் என்று தான் நான் கருதுகிறேன். போதாத வரைக்கு கிளம்பும் பொழுது பல இன்னல்களையும் சுகங்களையும் நாங்கள் பார்த்திருக்கோம், வெற்றி தோல்வியை பார்த்திருக்கோம், இது ஒன்றும் பெருசு இல்லை என்று ஊழியர்களுக்கும் கடைநிலை தலைவர்களுக்கெல்லாம் ஒரு உற்சாகம் ஊட்டுவதற்காக அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு போயிருக்கிறார். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒவ்வொரு அணுவையும் படித்தவன் நான், கண்டவன் நான். காரணம், பேரறிஞர் அண்ணாதுரை அவர்கள் NS கிருஷ்ணன் சிலையை GN ஸ்டேட்டி ஸ்ட்ரீட், கோபதி நாராயணசாமி ஸ்டேட்டி ஸ்ட்ரீட் டி நகரில் திறந்து வைக்கும் பொழுது அப்போதுதான் இளம் நிருபராக சுதேசமித்திரன், தினமணி போன்ற பத்திரிகைகளுக்கு நான் பணிபுரிந்தேன். அப்பொழுது அண்ணா அவர்களை பார்த்திருக்கிறேன். என்னுடன் ஐயா கலைஞர் அவர்கள் நன்றாக பழகுவார்கள், பேசுவார்கள். எனக்கு ஒரே ஒரு கருத்து ராபின்சன், திமுக தன்னுடைய அழிவை நோக்கி செல்லுகிறது என்பதுதான். திமுகவை ஒருபொழுதும் யாராலும் அழிக்க முடியாது. அனிதா ராதாகிருஷ்ணன் வெளியே வந்துட்டு சொல்றாரு. அவர் எங்க இருக்காரு இப்போ? சொல்லும் போது ஜாமீன் வாங்கி சொல்லும்போது ஜெயிலுக்கு போகும்போது சொல்லிட்டு இருக்காரு இல்லையா, அதுதானே இப்போ சொல்றாரு. ஆக மொத்தம் அவருக்கு நாவடக்கம் தேவை. பேரறிஞர் அண்ணாவோ கலைஞரோ அது மாதிரி பேச மாட்டார்கள். அப்படி பேசினால் கூட மு.க. ஸ்டாலினையும் உதயநிதி ஸ்டாலினையும் குஷிப்படுத்துவதற்காக ஏதாவது சொல்ல வேண்டும் என்று சொன்னதுனால மாட்டின்டாரு, வெளில வந்துட்டார். அது வேற விஷயம். எதுக்கு சொல்லணும்? ஒரு 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 வார்த்தை எதுக்கு அது மாதிரி சொல்லணும்? ஒரு பேச்சு கூட சொல்லக்கூடாது, வெளிப்படையது. நாகாக்கா காவாக்கா சோகாப்பா சொல்லி இழுக்கப்பட்டுன்னு திருக்குறளை சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒண்ணு சொல்றேன் ராபின்சன், நாம் இருவரும் கடந்த 2 வருடங்களாக பேசி வருகிறோம், கிட்டத்தட்ட ரஃப்லி. ஒரு வாடிக்கான தாங்களோ அல்லது நானோ ஒரு தரைக்குறைவாக எந்த தலைவரை பற்றி பேசியது கிடையாது. நம்மளுக்கே ஒரு தரம் இருக்கிறது. வள்ளுவம் சேலனுக்குன்னு ஒரு தரம் இருக்கிறது, ராஜகோபாலுக்கு ஒரு தரம் இருக்கிறது. 45 வருடம் நாடாளுமன்றத்தை பார்த்தவன், ரிப்போர்ட் செய்தவன், கேட்டவன். அதை தவிர நாடாளுமன்றத்தில் நிருபர்களுக்கு குழாம் வைத்து, அதாவது பிரஸ் அசோசியேஷனுக்கு ஸ்பீக்கரால் நியமிக்கப்பட்டு நான் தலைவராக இருந்திருக்கிறேன், செயலாளராக இருந்திருக்கிறேன். 1400 நிருபர்களுக்கு தலைவராக இருந்திருக்கிறேன். அப்படிப்பட்டது வாய்த்தா பேசக்கூடாதுங்க. என்ன பொறுத்து மட்டும் அனிதா ராதாகிருஷ்ணனை விட்டுருங்க. இப்போ திமுக விஜய் கைது நன்னா மாட்டினடிச்சு கசக்கி விட்டாரு, பதிலுக்கு பதில் வாங்கிட்டாரு. கரூர் விஷயத்துக்கு பதில் வாங்குறாரு இப்ப, அதாவது பதிலடி, டிட் ஃபார் டாட், ஏட்டிக்கு போட்டி. ஆதவர்ஜனா சொல்றாரு, கரூர் விவகாரத்திற்கு திமுக தான் காரணம், திமுக காவல்துறைகளை ஏவி படுகொலை செஞ்சுட்டாங்கன்னு சொல்றாரு. திமுக அதுக்கு எதிராக வழக்கு போட்டிருக்காங்க. இப்போ சமீபத்தில் முதல்வர் விஜய் அவர்கள் 10ஆம் தேதி கரூருக்கு போகிறாரு. அங்கே கரூர் விவகாரம் குறித்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டே வாங்கிறதுக்காக அதை போட்டிருக்காங்க, கேஸ் போட்டிருக்காங்க. இதெல்லாம் எப்படி சார் பார்க்கலாம்? சார், ஒரு பத்திரிகை சுதந்திரம், பேச்சு சுதந்திரம், நடமாடும் சுதந்திரம் எல்லாம் இருக்குதுங்க. சுப்ரீம் கோர்ட் அதை ஏற்றுக்கொள்கிறார்களோ இல்லை மறுக்கிறார்களோ அது தெரியாது, நம்ம அதை பத்தி பேச முடியாது. திரும்ப டார்கெட் பண்றாங்க தாவேகா. பார்க்காத வேற என்ன பண்ணுவாங்க? பின்ன தங்களுடைய கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்ல வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஏன் 2 முறை, அதாவது 36 மெம்பர் கொண்ட ஒரு தோல்விக்கு காரணமான குழு காரணங்களை கண்டுபிடிக்க குழு அமைச்சிருக்காங்க. தவிர 10 பேர் கொண்ட குழு திராவிட முன்னேற்ற கழகத்தை சீரமைப்பதற்காக வைத்திருக்கிறார்கள்.
இது ரெண்டு எதுக்கு பண்ணணும்? திமுக சரிவை பார்த்து பண்ணுது, ஒரு டிப் ஆகுது இல்லைங்க. உதயநிதி மேல கொண்டு தான் துணை முதலமைச்சர் ஆக்கினாங்க. அது எந்த கட்சிக்கு பிடிக்கலையே. அதுதானே உங்களுக்கு துணை கட்சிகள்லாம் தோழமை கட்சிகள்லாம் வெளிநடப்பு செய்வதற்கு அதுதான காரணம். திருப்பி திருப்பி சொல்றது, தமிழக அரசியல் விஜய் அவர்களை நெசுக்கினார்கள், பிழிஞ்சு கசக்கினார்கள் கரூர் சம்பவத்தில். இப்ப இந்த கரூர் சம்பவத்துக்கு அவர் போனார்னா அவருக்கு என்று பேச்சு சுதந்திரம் இருக்கிறது, பேசுவார். அவர் கண்டிப்பாக திமுக மீது பழி போடுவார். அதை வச்சு நான் சொல்வது, ஏங்க ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன் ராபின்சன், ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன் உங்களை. உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை வைத்துக் கொண்டு நயினார் நாகேந்திரன் பேசினார்களே, இந்த செந்தில் பாலாஜிக்கு தான் இதுல சம்பந்தம் இருக்குதுன்னுட்டு, அது எங்க மறுக்கிறீங்க நீங்க? அவங்க இப்ப ஆதவர்ஜினா சொல்றாருன்னு இப்ப நயினார் நாகேந்திரன் மேல கேஸ் போடுவாங்களா? இதெல்லாம் ஒரு பிரச்சனை வரும் இல்ல. என்னை பொறுத்த மட்டில் கரூருக்கு அவர் செல்வதை தடுப்பார்களே ஆனால் இந்தியாவிலேயே முதல் தடவையாக பேச்சு சுதந்திரத்திற்கு முதலமைச்சருக்கு தடை விதித்தது என்ற ஒரு பெயரையும் வாங்குவார். அது டபுள் பெஞ்சில் போய் அதை கேன்சல் பண்ணிட்டு வந்துடுவார் விஜய். ஏன்னா அரசாங்கத்தில் இருக்காங்க, பொதுமக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். 8 கோடி தமிழர்களுக்கு அவர் தான் என்று முதலமைச்சர். 1,40,80,00,000 போட்டா கூட மீதி 6,00,000 பேர் போடலைன்னா கூட அவர் தான் இன்னைக்கு முதலமைச்சர். ஆக மொத்தம் என்னை பொறுத்த மட்டில் போக போக பாருங்க, திமுக ஒரு மாபெரும் ஒரு தர்ம சங்கடத்தை நோக்கி நகர்கிறது. அதிமுகவை விட திமுக கேவலமா போய் எங்க எல்லாரும் ஃபாரின் போறாங்க, அது சொல்லுங்களேன் தம்பி. ஏவா வேலு ஆஸ்பத்திரி அட்மிட் பண்ணிட்டாங்க, 2 மாசத்துக்கு அவர் சிகிச்சை பெறணுமா. அதை தவிர 8 MP ஃபாரின் போயிட்டாங்க. 8 MP 2 மந்தி போறாங்க, 5 மந்தி கைதாக போறாங்க. அதை தவிர கூட்டணி ஆட்சி என்றெல்லாம் சொல்லி வாஷிங் மெஷின் குதிரை பேரெல்லாம் சொல்றாங்களே, இதே குதிரை பேரத்தினுடைய அனுமதியுடன் கூட தான் அந்த குதிரை பேரத்தினுடைய ஒரு 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 அழுத்தத்தின் காரணமாகத்தான், அதனுடைய ஆதரவு காரணமாகத்தான் மு.க. ஸ்டாலின் அரசாங்கம் 5 வருடம் நடந்தது. அதுல 8 மந்திரிங்க இருந்தாங்களே, எல்லாம் ஏடிஎம்கே மந்திரி தான் இருந்தா, அது குதிரை பேரம் இல்லையா? அப்ப யாரும் பேச மாட்டாங்களா? இப்ப பேச ஆரம்பிப்பாங்க. செந்தில் பாலாஜியினுடைய தகப்பனார் வீட்டிற்கு சென்று செந்தில் பாலாஜியினுடைய தாயாருக்கும் தகப்பனாருக்கும் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க, உங்க பையன் எங்கன்னுட்டு. இவ்வளவு தூரம் அழுத்தம் காமிக்கிறதுக்கு திராவிட கழகம், சாரி நம்ம தமிழ் வெற்றி கழகம் அழுத்தம் காமிக்கிறதுக்கு காரணம், நீங்க விஜய் சீண்டினீங்க, அதுக்கு பதில் கொடுக்கிறாரு, வேற ஒண்ணுமே இல்ல. முக்கியமான ஃபாரின் போயிட்டாங்க, பழி வாங்குறாரு. எஸ் 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 பழி வாங்குறாரு. நீங்க அவரை பழி வாங்கினீங்கல்ல, ஓட்டு வாங்க விடாத 41 பேருக்கு கொலை காரணம், மரணத்திற்கு காரணம் யார் என்று இன்னும் சுப்ரீம் கோர்ட் தான் கண்டுபிடிக்கணும், சிபிஐ கண்டுபிடிக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு ஒரு விதமான ஒரு பிரஷர் கொடுத்தாங்களா இல்லையா? ஏங்க அரசியல் ரீதியாக கரூர், ஒரு பொருளாதார ரீதியாக ஜனநாயகன், இயற்கை இயல்பு நீதியாக அவருடைய மனைவி சிங்கைதாவை பற்றி அவதூறுகள். ஆக மொத்தம் விஜயை 4 பக்கம் சேர்ந்து அப்படியே குரல் வலை பிடிச்சாங்களே, அப்படியே தூக்குல போடுற மாதிரி பண்ணாங்களே, அதுக்கு பதில் வாங்க மாட்டாரா? நீங்க என்னதான் சொன்னாலும் தீய சக்தி தூய சக்தின்னு சொல்லிட்டு அவர் அதிமுக ஆட்சி நடத்துறான்னு சொன்னா கூட, தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய 5 அல்லது 10 வருடங்களுக்குள் திமுக அதிமுக கழகங்கள் என்பதெல்லாம் இல்லாத ஒரு புது திராவிடியன் மூவ்மெண்ட் வரப்போகுதுங்க தமிழ்நாட்டில். அதுதான் விஜயிசம் என்று நான் சொல்லுகிறேன் மீண்டும் மீண்டும். நியோ பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் ஃபார் திராவிடியன் மூவ்மெண்ட். அந்த பி.வி. ராமசாமி நாயக்கர் கொள்கையை ஏற்றுக்கொள்வார்கள், ஆனால் கடவுள் மறுப்பு இல்லை, கடவுள் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அதே சமயத்துல பிராமண சமுதாயத்திற்கு மந்திரி சேவை கொடுத்திருக்காரு, ராஜ்யசபாக்கு அனுப்பிச்சிருக்காரு பிரவீன் சக்கரவர்த்தியை. இதெல்லாம் எதுக்கு குறிக்குதுங்க? அவருடைய செயல், அவருடைய ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் செயல் தான் காமிக்குது. நம்ம விஜய் மீது 10 குற்றம் இருக்கலாம், ஆனா இன்று விஜய் 60 நாள் கம்ப்ளீட் பண்ணிட்டா, 2 months. அதுல பாருங்க, பரவலாக தமிழகத்தில் எலக்ட்ரிசிட்டி போர்டாக இருக்கட்டும், ரிஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ் பதிவு செய்ய பத்திரப்பதிவு அலுவலமாக இருக்கட்டும், கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. அதெல்லாம் அது அவருடைய திறமையைத்தான் காண்பிக்கிறது. அரசு வழக்கறிஞர் நியமனத்துல பயப்படல போல சார். ஏன்னா அரசு வழக்கறிஞர் நியமனத்துல 30 லட்சம் முறைகேடு நடந்ததாக புஷியானது மீது தாவேகா வழக்கறிஞர் பிரிவை சார்ந்த ஒருவரே வழக்கு போட்டிருக்காங்க சார். உண்மை, அது புரியுது. 10 இடத்துல ஒண்ணு தப்பு நடக்கத்தான் நடக்கும்.
அதே சமயத்துல காங்கிரஸுடைய அலுவலகத்திலேருந்து ஒரு இவ்வளவு நீளம் போட்டிருக்காங்க, ஒரு 20 சீட் நேம கொடுத்துட்டு இந்தந்த மாவட்டத்துக்கு அனுப்புவீங்க, சுப்ரீம் கோர்ட்ல இருந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் விட்டோம். அதுவும் தப்பு தானே, அது காங்கிரஸ் செய்யற தவறு. அதனால தாங்க ராபின்சன், வள்ளுவம் நேயர்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன், விஜய் அவர்கள் தனக்குத்தானே சுயமாக மெஜாரிட்டி வேண்டும் என்பதற்காகத்தான் இப்பொழுது தேர்தல் நடத்துகிறார். அவர் ஒரு 20 சட்டசபைக்கு தேர்தல் நடக்கும் போது பார்த்துட்டே இருங்க, செப்டம்பர் அக்டோபர்ல இன்னும் ஒரு 10 பேர் ராஜினாமா பண்ண போறாங்க. திமுகவது பண்ணுவாங்க, அதிமுக பண்ணுவாங்க, வேற கட்சி கிடையாது, எல்லா கட்சியில இருந்து வந்தாச்சு. அதிமுக கண்டிப்பாக கரைஞ்சி விடும், திமுக கொஞ்சம் கரையத்துக்கு ஆரம்பிக்கும். திமுக எம்எல்ஏக்கள் மீது கை வைப்பார் விஜய், பார்த்துட்டே இருங்க. அதுக்குள்ள தாவேக்கா எம்எல்ஏ மீது கை வச்சிருவாங்க போலயே சார். 180 கோடி பேரம் பேசப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. செந்தில் பாலாஜி அவருடைய தாயாரும் தந்தைக்கிட்டையும் சம்மன் கொடுத்திருக்காங்க. லாக் அவுட் நோட்டீஸ்ன்னு சொல்லிட்டு அந்த சம்மனுக்கு பேரும் வச்சிருக்காங்க. அதுல அவருடைய தந்தை கையெழுத்து போட்டிருக்காரு. தீவிரமா தேடிட்டு வராங்க. ஒரு அழுத்தத்தை தருகிறார்கள். காரணம் என்னென்று கேட்டால், ஒரு நியாயமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சியை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்றால் அது டெரரிசம், அந்த பயங்கரவாதம் தானே அதுங்க. எப்படி கேட்டீங்கன்னா, ஒரு பொதுமக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதை பண்ணீங்கன்னா கிரைம் அகேன்ஸ்ட் தி ஸ்டேட் அப்படிதான் ஆங்கிலத்தில் சொல்லுகிறார்கள். தவிர இன்னொன்று சொல்ற ராபின்சன், எல்லாரும் குதிரை பேரங்கிறாங்க. RS பாரதி வைகோ பேஷன்ஸை வச்சு கவர்னர் போய் பெட்டிஷன் கொடுத்தாரு. நான் ஒன்னு புதுசா வள்ளுவ நேயர்களுக்கு புதுசா ஒன்னு நான் சொல்றேன். ஒண்ணு, இப்போ இவங்க மதிமுக இருந்து 2 எம்எல்ஏ போனாங்க அந்த பக்கம், தெரியுமில்ல உங்களுக்கு, வைகோவோட. விஜய் வைகோ வாங்க 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 சார், வாங்க சார் தோல் மேல ஷால்வை போட்டு வரவேற்றதுக்கான அந்த 2 எம்எல்ஏ அவங்க திமுக சென்னத்துல வெற்றி பெற்றதுனால திமுக அவருக்கு பணம் கொடுத்து அவர் நிக்க வச்சிருக்காங்க. அது குதிரை பேரத்துக்கு எதிர் குதிரை பேரம், கவுண்டர் ஹார்ஸ் ட்ரேடிங். அவர் தவேக்காக்கு போக விடாத பண்ணது ஒரு குதிரை பேரம் தானே. அதுக்கு எவ்வளவு பணம் வாங்கியிருக்காங்க வைகோ சொல்லட்டுமே, இல்ல அந்த 2 எம்எல்ஏ சொல்லட்டுமே. அதுல செந்தில் பாலாஜி இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டுமே. இந்த விசாரணையில வரும் இல்ல, குதிரை பேரத்தை தவிர இதுவும் ஒரு கோரிலேட்டர், 2 ஒண்ணு சேர்ந்தது தானே இது. அதை பத்தி RS பாரதியே சொல்ல மாட்டேங்கிறாரு. அதை பத்தி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? தமிழ் வெற்றி கழகத்துடைய வழக்கறிஞர் பட்டியலில் கண்டிப்பாக முறைகேடு நடந்திருக்கிறது, நான் ஒத்துக்கிறேன். தப்பு நடக்குது, சரி பண்ணுவாங்க. அந்த தற்பை சுட்டி காண்பித்தால் வரவேற்கத்தக்கது. நீ எதிர்கட்சிகளாக இருக்கிற எதிர்கட்சியாகத்தானே செயல்பட வேண்டும். நீங்க எந்த பக்கம் வேணா பாருங்க ராபின்சன். இப்போ திருப்பி தேர்தல் வந்ததுன்னா 20 சீட்டுக்கு தேர்தல் வருதுன்னு வச்சுங்க, 15 தட்டின்னு போடுவாருங்க. மீதி 5 அதிமுக திமுக எல்லாம் வரத்துக்கு கொடுக்கணும். இப்போ காங்கிரஸ் எங்க சைலண்டா இருக்குது. இப்ப CPM கண்டம் பண்ணிருக்காங்க, அனிதா ராதாகிருஷ்ணனை கைது செய்தது தவறு என்று கம்யூனிஸ்ட் கட்சி குற்றம் சாட்டி இருக்கிறது விஜய் மீது. அதுக்கு என்ன சொல்ல போறாரு பதில்? விஜய் ஒண்ணும் பதில் சொல்ல முடியாத நிலைமை தான் இருப்பாரு. முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கேட்கிறாரு, ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ மீது பாலியல் ரீதியான புகார் வந்தது. தாவேக்கா பெண் நிர்வாகியவே அந்த எம்எல்ஏவை சார்ந்தவர்கள் பாலியல் துன்புறுத்தல் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு புகார் வந்தது. அந்த எம்எல்ஏ மீது ஏன் இவ்வளவு தீவிரம் காட்டல? அனிதா ராதாகிருஷ்ணனை மட்டும் ஓடி போய் பாய்ந்து பிடிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? சினிமா பாணியில் பிடிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்ததுன்னு முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்காரு. கரெக்ட். அவர் முக ஸ்டாலின் கேட்க தப்பு இல்லை, ரைட்டு. ஆனா இவர் சவுக்கு சங்கரையும் பாஜகவில் இருக்கக்கூடிய அந்த இளைய பாரதம் என்று நடத்தக்கூடிய தொலைக்காட்சி நடத்தக்கூடிய SC சூர்யாவையும் எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இவங்க? அப்ப யாராவது கேட்டாங்களா கேள்வி? அதே சமயம் மத்திய அமைச்சராக உள்துறை அமைச்சராக சிதம்பரம் இருந்த போது அவருடைய மகன் மீது ஏதோ ஒரு குற்றச்சாட்டு பண்ணான்ட்டு பாண்டிச்சேரியில போய் பிடிச்சிட்டு வந்தாங்களா அவர் உள்துறை அமைச்சராகச்சே? அதெல்லாம் யார் கேட்கறது? சீஃப் மினிஸ்டருடைய ஒய்ஃபை பத்தி நீங்க கேவலமா பேசிங்கன்னா ஒரு கைதை நோக்கித்தான் அரசாங்கம் செல்லும். யாராவது உன்னத்தை சொல்லிட்டு விட்டுருவாங்களா? அப்படி நீங்க எதனா ஆத்தென்டிக் ஃபிகரோட எவிடன்ஸ் சொன்னீங்கன்னா சரி. இப்ப பாருங்க, அனிதா ராதாகிருஷ்ணனை கைது செய்த அதே தமிழக போலீசார் திமுக மூலமாக சங்கீதாவுடைய அபிடவிட் வந்ததுக்கு ஏன் யாருமே கைது செய்யல? அது அபிடவிட் எவிடன்ஸ் இருக்குது, எவிடன்ஸோட பேசுறாரு. அதனால இவர் அனிதா ராதாகிருஷ்ணன் காத்துல சொல்லி விட்டார், வாயால் சொல்லி விட்டா பிடிச்சிட்டாங்க.
இது மற்ற எம்எல்ஏக்களுக்கும் நடப்பவருக்கு சட்டசபையில் இந்த மாதிரி விவாதம் வரக்கூடாது என்பதற்கு தடை போடுவதற்குத்தான் அனிதா ராமகிருஷ்ணனை கைது செய்திருக்கிறார்கள். அது அரசியல் தான், யாரும் இல்லைங்கிறனால உண்மை. உதயநிதி எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதியும் அதே போல ஒரு கருத்தை தான் வந்து சட்டமன்றத்துக்கு வெளியே வந்து வச்சிருந்தாரு. அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலையே. பண்ணுவாங்க, மெதுவாக பண்ணுவாங்க. சிம்பத்தி வரக்கூடாதுன்னு பாக்குறாரு. அவரை சுத்தி இருக்கவங்களை முதல்ல அரசு பண்ணிட்டு அவரை பண்ணுவாங்க. இந்த செந்தில் பாலாஜி குதிரை பேர விஷயத்தில் செந்தில் பாலாஜி மூலமாக திமுகவுடைய நபர்கள் பெயரை பிடித்து கண்டிப்பாக அது திமுக தலைமையைத்தான் சாரும். ஏன் என்று கேட்டால் மே மாதம் 5, 6 தேதிகளில் இதே உதயநிதி ஸ்டாலின் போட்ட திட்டங்கள் எல்லாம் அம்பலப்படுத்தப்பட்டு விட்டது. அந்த கோபம் தான் பண்றாங்க. எது இருப்பினும் என்னுடைய கருத்து, வள்ளுவம் விவாதத்தில் ராபின்சன் ராஜகோபாலன் பேச்சை ஒருவேளை தமிழக முதலமைச்சர் கேட்பாரே ஆனால் அவருக்கு என்னுடைய வயது முதுமையின் காரணமாக ஒரே ஒரு அறிவுரை, இது மாதிரியான கைதுகளை எச்சரிக்கையாக சொல்லுங்கள். கைது செய்வது ஒரு அநாகரிகம் என்று சொல்லவில்லை, அவசரம் என்று நான் நினைக்கிறேன், என்னுடைய தனிப்பட்ட கருத்து. எனினும் அவர் நிதானமாக போவது சரியாக இருக்கும். ஏன்னா வாழ்க்கையில இன்னும் 5 வருஷம் இருக்கணுங்க, 2 மாசம் தான் ஆயிருக்குங்க. 4 வருஷம் 10 மாசம் இன்னும் அவர் முதலமைச்சர், பொதுமக்கள் எதிர்த்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ அதனால அவர் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அவர் பேசலன்னா கூட யார் பேசினாலும் சரி, பேசுபவர்கள் இதுவரை சொன்னார் பாருங்க, ஊழல் செய்யணும் பிடிப்பேன், ஊழல் செய்யணும் எதிர்ப்பேன் அப்படின்னு. இவரும் திட்டங்களை வந்து சகிக்கும் தன்மை வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அவசரமாக கைது செய்யாதீர்கள். ஓகே, அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் என்றாலே சிரிச்சுக்கிட்டே கட்சியில இணைச்சிக்கிற விஜய், திமுக முன்னாள் அமைச்சர்கள் என்றாலே முறைச்சுக்கிட்டே ஜெயிலுக்கு அனுப்புறாரா சார்? அது அவங்களுடைய திமுக அரசியல் எதிரி 1 சொல்றத காமிக்கிறாரு. பாஜக கொள்கை எதிரி என்பதை காண்பிப்பார். அதுதான் நயினார் நாகேந்திரனும் அரவிந்த் மேனும் நம்ம கவர்னரை பார்த்துட்டு வந்திருக்காங்க. அப்போ ஊழல் செஞ்சவங்களை விடமாட்டேன்னு சொன்னது வந்து ஒரு சினிமா டைலாக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். சட்டமன்றத்தில் விஜய் அவர்கள் பேசுனது ஒரு சினிமா டைலாக்னு எடுத்துக்கலாம். அரசியல் தெரியாதவர்கள் என்று சொல்ல முடியாது. சினிமா டைலாக் என்று தாங்கள் கருதுவீர்களானால் பொதுமக்கள் வரவேற்கிறார்கள். அதை சினிமா டைலாக்டாக சரி, அவர் பேசுவதாக இருந்தாலும் சரி, அதில் கருத்து இருப்பதுதான் வரவேற்கத்தக்கது. விஜயபாஸ்கர் அவர்கள் மீது வந்து போடப்பட்ட அந்த குட்கா வழக்கை வந்து 12 வாரங்களில் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் வந்து உத்தரவிட்டிருக்காங்க. எம்எல்ஏக்கள் எம்பிக்களை தனி நீதிமன்றத்தில் விசாரிக்கிற நீதிமன்றத்தில் உத்தரவிட்டிருக்காங்க. அந்த உத்தரவுக்கு ஏற்கனவே குட்கா கேஸ் நடந்துட்டு இருக்குது, அதோட சேர்த்து விட்டுருவாங்க, அவ்வளவுதான். 12 மாதங்கள் 12 வருடங்கள் ஆகுது. ஆக்சுவலா அந்த குட்கா கேஸ் வந்துட்டு 12 மாசத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்ப 12 வாரம் கொடுத்து என்ன பிரயோஜனம் இருக்குது? அதை போய் சொல்லுவாங்க, அந்த கேஸோட இன்டர்லிங்க் பண்ணி விட்டுருவாங்க. கண்டிப்பாக அது மாதிரி கோர்ட்ல இருந்து ஒரு ஆர்டர் வந்ததுனால குட்கா கேஸை பத்தி விசாரிப்பார்கள். அதில் விஜய் பாஸ்கரையும் கேட்பார்கள், பழைய டிஜிபி டி.கே. ராஜேந்திரனை கேட்பார்கள். சார், தாவேகா தலைமையில உருவாக போற அந்த புதிய கூட்டணிக்கு வந்து ஒருங்கிணைப்பாளர் ஒருவரை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்களாம். வைகோ அவர்களை வந்து பரிந்துரைக்கிறாங்களாம் மதிமுக கட்சியை சார்ந்தவர்களெல்லாம். எப்படி பாக்குறீங்க? யார் அந்த ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருப்பார் என்ற ஒரு கேள்வியும் இருக்கு. என்னை பொறுத்த மட்டில் ப. சிதம்பரத்துக்கு தான் அந்த பதவி கிடைக்கும். மூத்தவர், அவருக்கு ஒரு மரியாதை வேண்டும். காரணம், ராகுல் காந்திக்கும் சோனியா காந்திக்கும் நெருக்கமாக இருந்தவர். சோனியா காந்தி அவர்கள் ஸ்டாலின் மீதும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டு வேண்டும் என்று சொன்னதனால் ஏப்ரல் மாதத்தில் இதே ப. சிதம்பரம் திமுக காங்கிரஸ் ஒருங்கிணைப்பு செய்து திமுகவுடைய கூட்டுறவை செய்தார். ஆனால் 5ஆம் தேதி மே மாதம் ராகுல் காந்தி சொல்வதனால் விஜயுடன் சென்றார்கள். இப்ப ராகுல் காந்தி பேச்சை கேட்கிறாரு. அம்மா சோனியா காந்தி மகன் ராகுல் காந்திக்கு பிரியமானவர் ப. சிதம்பரம். அதனால அந்த ஒருங்கிணைப்பாளர் பதவி சிதம்பரத்திற்கு தான் போகும். ஓகே சார், அந்த கூட்டணி வந்து தமிழக அளவில் மட்டுமா இல்ல தேசிய அளவிலுமே? தேசிய அளவில் இருக்கும். தேசிய அதுக்கு உள்ள நுழைத்தது அந்த கூட்டணியுடைய முதலமைச்சர் தமிழ் வெற்றி கழகத்தினுடைய தலைவரிலிருந்து ஒரு கூட்டணி அரசாங்கத்திற்கு தலைவராக பதவி பிரமாணம், பதவி உயர்வு செய்யப்பட்டிருக்கிறார், ப்ரமோஷன் கிடைச்சிருக்குது.
அந்த கூட்டணியுடைய பெயர் தமிழ் வெற்றி கூட்டணி என்று வைக்கலாமா என்று யோசித்து வருகிறார்கள். ஒருவேளை பேர்ல வந்து செக்யூலரிசம் சோசியல் ஜஸ்டிஸ் வேணும்னு சொல்றாங்க. அதெல்லாம் வாண்டாங்கிறாரு விஜய். விஜய் சொல்லுவது அது வெற்றின்னு வரணும். அதுல அந்த வெற்றின்னு வந்தாதான் அவருக்கு விஜய் வெற்றி விஜய் ரெண்டு ஒண்ணு தானேங்க. அதனால விஜய் என்றால் வெற்றி, வெற்றி என்றால் வெற்றி. ப. சிதம்பரத்துக்கு அந்த கருத்து பதியவில்லை. சில கட்சிகள் சொல்லுகிறார்கள் அதுல சமூக நீதி வேண்டும், அதில் குறிக்கிட வேண்டும் என்று, செக்குலரிசம் வேண்டும் என்று. விஜய் அவர்கள் நிராகிறார்கள். ஏன்னா அது போட்டாலும் டிவிக்கேன்னு வரும், இது போட்டாலும் டிவிக்கேன்னு வரும். ஆக மொத்தம் சர்ச்சை நடக்கிறது. ப. சிதம்பரத்துக்கு தான் அந்த பதவி கிடைக்கும், ஒருங்கிணைப்பாளர் பதவி. ஓகே சார், அண்ணாமலை அதிமுகவில் இணைய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முக்கிய மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் முடிவெடுத்ததாக நேற்று தினம் முழுக்க செய்திகள் வந்திருந்தது. அண்ணாமலை அதிமுகவில் இணைவாரா என்ற ஒரு கேள்வியும் இருக்கு. எப்படி பாக்குறீங்க? அண்ணாமலை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு கொள்கை ரீதியாகத்தான் போகிறார். நரேந்திர மோடிக்கு விரோதமாகத்தான் பேசுகிறார். அதே அதிமுகவிற்கு ஆட்சி வரக்கூடாதுன்னு சொன்னவர் அண்ணாமலை. மீண்டும் அமித்ஷா நரேந்திர மோடி சொன்னதுனால எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வரணும் சொன்னாரு. எங்க 3 மாசத்துல 3 லைன் எடுப்பார் அண்ணாமலை. அவர் வந்து திமுகவினுடைய ஒரு கொள்கையை தானே அவர் எதிரொலிக்கிறார். அதனால விரும்புறாங்க. அவங்கள வந்து கட்சியில சேர்த்து இவர் கட்சியில வந்து சேர்ந்துட்டா சரியா போச்சு. அவர் ஒன்றும் வேற கட்சிக்கு போக மாட்டாரு. அவர் தலைவராகணும்னு நினைக்கிறார். 2031 அவர் தான் முதலமைச்சராக வேண்டும் என்ற எண்ணம் கனவு இருக்கிறது. அதுக்கு விஜய்க்கும் அவருக்கும் போட்டி வர மாதிரி பண்ணிக்கிறாரு. ஆனால் விஜய்க்கும் உதயநிதிக்கும் தான் போட்டி. அண்ணாமலை அந்த ஒரு ஏற்பாட்டில் இல்லை. அந்த மும்முனை போட்டிக்கு அண்ணாமலைக்கு ஸ்ட்ரென்த் கிடையாது. அண்ணாமலையால் கட்சி நடத்த முடியாதுங்க. எங்க மதிமுகவில் இவ்வளோ பெரிய கட்சி நடத்தினாங்க 30 வருஷம். அது என்ன ஆச்சுங்க? திமுக என்ன ஆச்சுங்க? அதிமுக என்ன ஆச்சுங்க? வி த லீடர்ஸ் போட்டுட்டா ஒரு நரேந்திர மோடிக்கு எதிராக கருத்து சொல்வேன் என்றா என் மண் என் மக்கள் யாத்திரை எதுக்கு போனார் இவரு சொல்லுங்க. ஆக மொத்தம் அவருக்கே ஒரு கான்ட்ரடிக்ஷன், அவருக்கே ஒரு முரண்பாடுகள் இருக்கிறது தான் தெரிகிறது. வேற ஒண்ணும் இல்லை. அதிமுகவில் அண்ணாமலை சேர மாட்டார். ஓகே, கடைசியா ஒரு கேள்வி. நீங்க பேசுறப்போ சொல்லியிருந்தீங்க மதிமுக தாவேக்காவோடு போனது வந்து 2 எம்எல்ஏக்கள் திமுகவோடு இருந்தது குதிரை பேரம்னு சொல்லியிருந்தீங்க. அது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும்? திமுக உதயசூரியன் சின்னத்திலேயே நின்றவர்கள் அங்கேயே இருக்கிறது தானே சார் நியாயம்? அங்க தாவேக்காக்கு போயிருந்தா தானே அது குதிரை பேரம் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. ஒண்ணுங்க ராபின்சன், நான் திருப்பி மீண்டும் சரியா சொல்றேன். 2 எம்எல்ஏக்கள் மீது விஜய் கண் வைத்திருந்தார். அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பதனால் விஜய் அவர்கள் வைகோ வீட்டிற்கு சென்றதும் வைகோவுடன் பேசியதும் அந்த 2 எம்எல்ஏக்களை அடைத்து வருகிறேன் என்று உறுதிமொழி கொடுத்திருக்கிறார் வைகோ விஜய்க்கு. அப்ப விஜய் குதிரை பேரம் செய்யறாரு. இருங்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய கட்சி 106 தான் வந்திருக்குது. தமிழ்நாட்டில் கவர்னர் ஆட்சி வரக்கூடாது என்பதற்காக நான் செய்கிறேன். மற்ற கட்சி மாதிரி பண்ணுங்கன்னு சொன்ன மாட்டேன். திமுக என்ன பண்ணிட்டாங்க? அந்த 2 எம்எல்ஏ, ஒரு எம்எல்ஏ தான் ராஜினாமா பண்ண தயாரா இருந்தார்ல. அவர்கிட்ட போய் நீ ராஜினாமா பண்ணாதே, எங்களோட இருந்தது, விஜய்க்கு நம்பர் ஏறும், 108 109 மாதிரி 140 145 மாதிரி ஏறும், நீ போவாதன்னு சொல்லி தடுத்து நிறுத்தினாங்க. தடுத்து நிறுத்தினதற்கு இந்த 2 எம்எல்ஏகளுக்கும் குதிரை பேரம் செய்யப்பட்டது. அதையும் செந்தில் பாலாஜி தான் செய்தார் என்று தமிழக முதலமைச்சருக்கு ஒரு உளவு செய்தி கிடைப்பதனால் அதுவும் கவுண்டர் ஹார்ஸ் ட்ரேடிங் தான் நம்புறாங்க சில போலீஸ் தலைவர்கள், சீனியர் போலீஸ் ஆபீசர்ஸ். ஆனா சட்டப்படி பார்த்தா அவங்க உதயசூரியன் சின்னத்துல போட்டி போட்டவங்க, மெத்துப்பட்டி தீப்பெட்டி சின்னத்துல போட்டி போட்டவர்கள் அல்ல. அப்ப அவர் ராஜினாமா பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னா விஜய் பாஸ்கர் மாதிரி ராஜினாமா பண்ணதுக்கு விஜய் பணம் தரான்னு இவங்க சொல்றாங்க. ராஜினாமா பண்ணாதேங்கிறதுக்கு திமுக பணம் தருவது. ஆக மொத்தம் விஜய் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகம் குதிரை பேரம் செய்தார்கள் என்ற உருவம் தானே வருது. வேற என்ன பண்ண முடியும்? அதை தவிர இன்னொன்னு, இந்த பிரபாகரன் சட்டமன்றத்தினுடைய சபாநாயகர் பிரபாகரன் அவர்கள் ஓட்டு போட்ட 25 பேருக்கு மன்னிப்பேன்னு சொல்லிட்டாரு. மன்னிப்பேன்னு சொன்னதுனால அதிமுக காப்பாத்தி விட்டாரு. தாவேக்காக்கு இது பண்ணிடுச்சு. இது விஜயனுடைய அறிவுரையின் மேல் தான் செய்திருக்கிறார்களோ சட்ட வல்லுநர் செய்திருக்கா தெரியும். சபாநாயகர் தான் சுப்ரீம் அத்தாரிட்டிங்க, யாரும் இல்லைன்னு சொல்லல. ஆனா
எடப்பாடி பழனிசாமியோட சேர்ந்தாங்கன்னா இப்ப வேலுமணியினுடைய நிலைமை என்ன ஆக போகுது? இதே விஜயபாஸ்கர் மன்னிப்பு கேட்டு தான் லெட்டர் கொடுத்தாரு. இப்ப எப்படிங்க ரிசைன் பண்ண முடியும்? சப்போஸ் வேலுமணி ரிசைன் பண்ணா அது யாரும் கேட்க மாட்டாங்க. தமிழ் வெற்றி கழகத்திற்கு சார வேண்டும் என்று மதிமுக எம்எல்ஏ ராஜன் அவன் உதயசூரியன் சொல்லுவாங்க. அது எப்படி முடியும்? அவங்களாம் ரெட்டையில ஜெயிச்சவங்கள ரிசைன் பண்றாங்க. உதயசூரியன்ல ஜெயிச்சு ரிசைன் பண்ணிட்டு வெளில வரட்டுமே. இப்ப ஓ பன்னீர்செல்வத்தின் நிலைமை என்ன அது சொல்லுங்க பார்ப்போம். ஓ பன்னீர்செல்வம் உதயசூரியன்ல நடந்திருக்காரு. நான் டெல்லியில் கேள்விப்படுகிறேன் ஓ பன்னீர்செல்வம் மிக தர்ம சங்கடத்தில் இருக்கிறார் என்று. அவர் ராஜினாமா பண்ணிட்டான்னு எந்த கட்சியில போய் சேருவார்? அவரு அதிமுக கட்சி பிடிக்கணும்னு பார்ப்பாரு. அப்ப அவர் குதிரை பெறுமா? அப்போ எடப்பாடி பழனிசாமி குதிரை பெறான்னு அர்த்தமா? இல்ல, ராஜினாமா பண்ண எல்லாருமே தாவேக்கால தான் இணையறாங்க. திமுகவிலயோ வேற எந்த கட்சியிலயும் இணையல. அப்ப அது குதிரை பேரம் தானே சார்? ஆளுங்கட்சி ஆச்சு தம்பி. ஆளுங்கட்சியில அவங்க தானே சார் போவாங்க. திமுக ஆளுங்கட்சியா இருந்தா அந்த பக்கம் வருவாங்க. எவ்வாறு 2 விஜயபாஸ்கர் நேற்று ராஜினாமா செய்து தாவேக்கால சேர்ந்திருக்காங்க. அவங்களுக்கு பிசினஸ் இருக்குது, அவங்களோட சொத்து இருக்குது, அதெல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்றதுக்காக போறாங்க. குதிரை பேரம் தான். ஓப்பனா சொல்றேன் நானு, இல்லைன்னு சொல்லலையே. காரணம் தமிழகத்தில் சட்ட தேர்தல். அது எங்க நீங்க என்ன கேள்வி கேட்கறீங்களே ராபின்சன், கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சண்முகம் அவர்கள் இதே தானே பேசியிருக்காரு. நான் சொன்னதே சண்முகம் சொல்றாரு. ஆக மொத்தம் இது கருத்துக்கள் திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் எதிரின்னு சொல்லிட்டு அப்புறம் அவனை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் அவருடைய பிரதானமான நோக்கமாக இருக்கும். ஓகே சார், பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு கால் சந்திப்போம். நன்றி சார்.